அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. தீவிரமான விசாரணை இன்று காலையிலிருந்தே ஆரம்பித்திருக்கிறது. 2 குழுக்கள் இந்த விசாரணையை நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உருவாக்கி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய அந்த குழுவினுடைய விசாரணை நேற்றைய தினமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த குழுவுக்கு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் காவல்துறை தரப்பிலிருந்து அந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு மிக முக்கியமான ஒரு நகர்வு இன்று காலையிலிருந்தே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த வழக்கை ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன் விசாரணைக்காக எடுத்திருந்தது. ஏற்கனவே கடுமையான கண்டனத்தை எல்லாம் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருந்தார்கள். அந்த எஃப்ஐஆர் கசிந்தது தொடங்கி பல்வேறு கேள்விகளை ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் எழுப்பி 2 நபர் கொண்ட ஒரு விசாரணை குழுவை உருவாக்கியிருந்தார்கள். அந்த 2 நபர்கள் யார் என்றால், ஒரு நபர் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் மம்தா குமாரி அவர்கள், இன்னொருவர் மராட்டிய மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபி பிரவீன் தீட்சித். இந்த 2 பேர் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்கி இவர்கள் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்காக அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம். இன்று காலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். தேசிய மகளிர் ஆணையத்துடைய இந்த விசாரணை என்பது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியா முழுக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான ஒரு கல்வி நிறுவனம். அப்போ இதை ஒட்டுமொத்த நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதிலும் என்ன மாதிரியான கேள்விகளை இவர்கள் எழுப்பப் போகிறார்கள், என்ன மாதிரியான கோணத்தில் யாரிடமெல்லாம் விசாரணைகளை நடத்தப் போகிறது இந்த மகளிர் ஆணையம் என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைய மர்மங்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த கேள்விகளுக்கான விடையை, அந்த மர்மங்களுக்கான விடையை, அந்த சந்தேகங்களுக்கான விடையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணை இருக்குமா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க என்னென்ன ரீதியில் விசாரணை நடத்த போகிறாங்கன்னா, முதல்ல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து விசாரணைகளை நடத்த போகிறார்கள். அதை தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்துல போய் விசாரிக்க போகிறார்கள். சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி கருவிகள் இருந்ததா, அப்படி சிசிடிவி கருவிகள் இருக்கிறது என்றால் அதில் பதிவான காட்சிகள் என்ன, அந்த குற்றம் நடந்த அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் யாராவது இருந்தார்களா, அந்த கல்லூரியினுடைய செக்யூரிட்டிஸ் யாராவது இருந்தார்களா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, எப்படி வெளியிலிருந்து இன்னொரு நபர் உள்ளே வந்து செல்ல முடியும் அப்படின்றால் அந்த அளவிற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு ஒரு குறைபாடோடு தான் இருக்கிறதா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விசாரணை என்னென்னா, இந்த எஃப்ஐஆர் கசிந்தது. எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்று ஏற்கனவே நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தது. இப்போ தேசிய மகளிர் ஆணையமும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு சிக்கலாக எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் கசிந்தது தான். அது யாராலையுமே அதை ஜீரணித்து கொள்ள முடியலை. என்றால் பாதிக்கப்பட்டது ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியே கொண்டு வருவது, அது மட்டுமல்லாமல் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதே அந்த மாணவி மீது குற்றம் சுமத்தி போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் கொண்டு அந்த எஃப்ஐஆர் இருந்தது. ஏற்கனவே நீதிமன்றம் அதெல்லாம் சுட்டிக்காட்டி இருந்தது. அந்த கோணத்தில் தேசிய மகளிர் ஆணையமும் விசாரணை நடத்த இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு என்ன கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது, சரியான ஒரு கோணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறதா, இல்லை இதில் வேறு ஏதாவது பின்புலங்கள் இருக்கிறதா, திசை திருப்பப்படுகிறதா என்கிற ரீதியிலும் விசாரணைகளை நடத்த போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானசேகரன் மீது ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறதே, நிறைய வழக்குகள் இருந்திருக்கிறதே. அப்படி அவ்வளவு வழக்குகள் இருந்த ஒருவரை எப்படி காவல்துறை கண்காணிக்காமல் இருந்தது? அவனை முதல்ல நீங்கள் கண்காணிச்சிருந்தீங்கன்னா இது போன்ற ஒரு குற்றச்சம்பவம் நடக்காமலே போயிருந்திருக்குமே என்கிற ரீதியில் ஏன் ஞானசேகரன் காவல்துறையால் கண்காணிக்கப்படாமல் இருந்தான்? அது மட்டுமல்லாமல் ஞானசேகரனை அந்த முதலில் கைது செய்தது காவல்துறை. அதை தொடர்ந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் மறுபடியும் கைது செய்தார்கள். அப்போ இதன் பின்னால் என்ன காரணங்கள் இருக்கிறது? இத்தனை வழக்கல் இருந்ததற்கு பிறகும் மேலும் அவன் துணிச்சலோடு இதுபோல் இந்த வேலைகளை செய்கிறான் அப்படின்னா, அப்போ அதுக்கு பின்னால் ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கிறது. கூடுதலாக அந்த மாணவியை தவிர்த்து வேறு ஏதாவது மாணவிகளுக்கும் அங்கே பாலியல் ரீதியான சீண்டல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கிறது. இதெல்லாவற்றையும் தாண்டி உயர்கல்வித்துறை அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்கிற ரீதியிலும் விசாரணைகளை தேசிய மகளிர் ஆணையம் நடத்த இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றியெல்லாம் கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். அது நாம் தொடர்ந்து அதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி தான். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு
அது இருக்கா இல்லையானே தெரியல. தொடர்ந்து படுகொலைகள் நடத்தப்பட்டு வருகிறது, பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது, போதை பொருட்களுடைய புழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு ஏன் இப்படி சீரழிந்து போய் கிடக்கிறது என்கிற ஒரு கேள்வியை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நாம் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கு குறித்து ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பே கடந்த 26ஆம் தேதி அவங்க வந்து கண்டித்திருந்தார்கள். அப்போது கண்டித்த போதே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள். இப்போ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையுமே விசாரிக்க போகிறார்கள். இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவியை விசாரிக்க போகிறார்கள். அதே போன்று அந்த குற்றவாளியை கைது செய்த காவலர்கள், அந்த மகளிர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர், இப்படி இந்த வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ எல்லோரையும் விசாரிக்க போகிறது தேசிய மகளிர் ஆணையம். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் எழுப்பப்பட்டு வருகிறது என்றால் அது அந்த சார் யார் என்பதுதான். யார் அந்த சார்? அந்த சாரை தேசிய மகளிர் ஆணையம் கண்டுபிடிக்குமா என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தமிழ்நாடு முழுக்க இருந்து வருகிறது. தேசிய மகளிர் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய 2 பேர், அவர்களுடைய விசாரணை அறிக்கையை தேசிய மகளிர் ஆணையம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த சார் யார்? வெறும் ஞானசேகரன் மட்டும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தான் என்றால் இவ்வளவு துணிச்சலாக அவன் இதை செய்ய முடியுமா? அப்போ ஞானசேகரன் கைது செய்யப்பட்டதுமே உடனே எழுப்பப்பட்ட கேள்வி இவன் மட்டும்தானா, இல்லை இதன் பின்னால் வேறு யார் இருக்கிறார் என்கிற ஒரு கேள்விதான் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கான பதிலை தேசிய மகளிர் ஆணையம் தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்திலிருந்தே கடுமையான கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து உடனடியாக விசாரணை குழுக்களை எல்லாம் அறிவித்து அவங்க வந்து விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இது எந்த வகையில் இந்த விசாரணை எடுத்து செல்லப்படும் என்கிற சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருந்துதான் வருகிறது. ஏனென்றால் இது போன்று எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனையோ குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள், எத்தனையோ விசாரணை ஆணையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பல வழக்குகளிலும் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் பாதுகாக்கப்படத்தானே செய்கிறார்கள் என்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருந்திருந்தார். இந்த 2 குழுக்களும் மிக தீவிரமாக எந்த விதமான அரசியல் பின்புலங்களோ அழுத்தங்களோ இல்லாமல் தன்னிச்சையாக சுதந்திரமாக இவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது, ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் குற்றவாளி ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களோடெல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்திகள், புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது. நம்ம கூட அதை பற்றி பேசியிருந்தோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஞானசேகரனை தாண்டி இந்த வழக்கில் முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை இருந்தார்கள் என்றால், அவர்கள் இந்த விசாரணை குழுக்களையும் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி விசாரணை குழுக்களையும் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த விசாரணை குழுக்கள் உறுதியாக அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக அவங்க வந்து செயல்படணும். யாருடைய அழுத்தத்திற்கும் அவர்கள் அடிபணியாமல் துணிச்சலோடு நேர்மையாக நின்று அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை இந்த 2 விசாரணை குழுக்களும் பூர்த்தி செய்யுமா என்பது அது அடுத்தடுத்து இந்த விசாரணைகள் எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது என்பதில் தான் இருக்கிறது. பார்ப்போம். விசாரணை இன்று காலை ஆரம்பித்திருக்கிறது அதிரடியாக தேசிய மகளிர் ஆணையம். இவர்களுடைய அறிக்கையும் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவினுடைய அறிக்கையும் தான் இந்த வழக்கினுடைய மர்மங்களை உடைக்கப் போகிறதா இல்லை என்கிற செய்திகளை சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம்.